ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது 3 வீடு ப்ராஜெக்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 2 வீடு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு வீடு அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். நல்ல ஒரு அழகான டிசைனில் எலிவேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட லேண்டு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட். பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட். சவுத் ஃபேசிங் லேண்டில் சவுத்தை பார்த்தபடியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் அமைச்சு மெட்டல் கேட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரான உடனே போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10x27 சைஸில் நல்ல ஒரு லென்த்தான போர்ட்டிகோ கொடுத்துருக்கோம். போர்ட்டிகளே பார்த்தீங்கன்னா 5000 லிட்டர் சம்பு கொடுத்துருக்கோம். ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸும் வாலில் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா பால் சீலிங் ஒர்க் பண்ணி 4 கார்னர்லேயும் ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். போர்ட்டிகளே பார்த்தீங்கன்னா 3x6 சைஸில் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெயின் டோர். மெயின் டோருக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். மெயின் டோர் வாசகால் பொறுத்த வரைக்குமே டீ குட் தான். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரான உடனே ஹால். இந்த ஹாலோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 14x16 சைஸில் கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா பிவிசிலே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிசைனில் ஜிப்சம் போர்ட் பால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி ஸ்பாட்லைட் ஸ்ட்ரிப் லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மோர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். இந்த பெட்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11 சைஸில் கொடுத்துருக்கோம். நம்ம வீடு பில்டர் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லேப்ட் அண்ட் ஸ்லாப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசிலேயே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்ட் பால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி 4 கார்னர்லேயும் ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூமுடைய அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4x7 சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 9x12 சைஸில் கொடுத்துருக்கோம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா பால் சீலிங் ஒர்க் பண்ணி 4 கார்னர்லேயும் ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். லேப்ட் அண்ட் ஸ்லாப்ஸ் பார்த்தீங்கன்னா பிவிசிலேயே கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுடைய அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6 சைஸில் கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சன். இந்த கிச்சனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6x14 சைஸில் கொடுத்துருக்கோம். கிச்சனு மேடைக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட்லேயே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசிலேயே மாடலர் கிச்சன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு ரெடியாக இருக்குது. மோர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். நன்றி.